சில பேர் வாழ்க்கை முழுக்க நெகட்டிவாகவே இருப்பான், அவனுக்கு நல்ல சிந்தனைகள் என்பதே ஏற்படாது. அவன் வளர்ப்போ அல்லது என்னமோ என்ன பலாய் முசீபத்தோ தெரியாது. அவன் பார்க்குறதெல்லாம் சந்தேகமாகவே பார்ப்பான், அவன் பார்க்குறதெல்லாம் தப்பாகவே பார்ப்பான். இந்த மாதிரி நபர்களிடமிருந்து ரொம்பவுமே கேர்ஃபுல்லாக எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். இந்த நபர்கள் என்ன செய்வான்னு சொன்னால், தன்னுடைய அமைதிக்காக அடுத்தவர்கள் துன்பப்படுறதை பார்த்து இன்பம் பெறுவான். இவர்களுக்கெல்லாம் சைக்கோ என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சைக்கோ, இந்த சூனியம் செய்யக்கூடிய மூதேவிகள், சதி செய்யக்கூடிய சனியன்கள், இது போன்றவர்களிடமிருந்து அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் நம்முடைய குடும்பத்தையும் உலக முஸ்லிம்களையும் பாதுகாக்க வேண்டும். இந்த சோதனைகள் இன்னொரு மனிதனிடமிருந்து ஏற்படுவது போலவே சில சோதனைகள் நம்மாலும் கூட ஏற்பட்டுவிடும். நாம வம்படியா போய் சதி வலையில போய் விழுந்துடுவோம். வீண் பழியையும் பாதிப்பையும் நமக்கு நாமே பெற்றுக்கொள்வோம். எப்படி யானை தன் தலையில மண்ணள்ளி போடுதோ, அதே போல சதி என்று தெரியாமல் கவர்ச்சியை நம்பி அதில் உள்ள மினுமினுப்பை நம்பி போய் நாமளா போய் விழுந்துருவோம். இந்த துவாவை அந்த 2 ரக்காத் சொன்ன பார்த்தீங்களா, அந்த இஸ்திகாரா தொழுகையை தொழுத பிறகு அல்லாஹும்ம அஇன்னி அலா சியாமிஹி வ கியாமிஹி வ ஜன்னிப்னி ஃபீஹி மின் ஹஃபவாத்திஹி வ ஆசாமிஹி பி தௌஃபீகிக யா ஹாதியல் முஃமினீன் பி ரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். இந்த துவாவை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க. ஓதிக்கொண்டுட்டு நம்முடைய மனோபாவம் அனைத்தையுமே முழுக்க 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 இறைவனிடத்துல சமர்ப்பணம் செஞ்சிடணும். என்னமோ அல்லாஹு தஆலா நம்ம பக்கத்துல இருக்கிற மாதிரி ஒரு மன ரீதியான ஒரு சங்கமத்தை நீங்களாக ஏற்படுத்தி கொண்டு, என் ரப்பே, என்னுடைய மூளை, என்னுடைய சிந்தனைகளுடைய ஒட்டுமொத்த முடிச்சுகளையும் நீ பிடிச்சுக்கோ.